வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எல்இடி டார்ச் லைட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏசி பல்பு எடுத்துங்க, அதாவது ஃபீஸ் போன ஏசி பல்பு. நம்ம இதில் உள்ளது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ரிமூவ் பண்ண பிறகு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு இருக்கும். அது ஏசியில் தான் ஒர்க் ஆகும். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதில் உள்ள டிரைவர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 4 வோல்ட் எல்இடி பல்பு ஒன்று வாங்கிங்க, அதாவது எல்இடி ஸ்ட்ரிப்பு. இது 4 வோல்ட்டே ஒர்க் ஆகும். தென் இதை ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம். இந்த எல்இடி ஸ்ட்ரிப் ஏசியில் ஒர்க் ஆகும், இதிலே உள்ளது. இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற இந்த 4 வோல்ட் எல்இடியை நம்ம இதில் ஒயர் வச்சு சால்ட்ரின் பண்ணிப்போம். நான் பார்த்திங்கன்னா ரெட் அண்டு பிளாக் எடுத்திருக்கேன். அதாவது நமக்கு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் நம்ம ஒயர் வச்சு சால்ட்ரின் பண்ணியாச்சு. நான் அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங் பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 4 வோல்ட் எல்இடி, அந்த எல்இடி எடுத்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எல்இடி நவராமல் இருக்குன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபெவிக்விக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது இருக்கிற இடத்துல கரெக்டாக இருக்கும், இல்லைனா நவுந்துடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி பிவிசி பைப்பு, அரேஞ்ச் பிவிசி பைப், அது கூட ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஜாயிண்டில் இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜாயிண்ட் இல்லைன்னா உங்களுக்கு செட் ஆகாது, அதனால தான் நான் ஜாயிண்ட் போட்டிருக்கேன். நான் கட் பண்ணிப்போம். தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பேட்டரி தான் இதில் வைக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். தென் புஷ் டைப் சுவிட்சு, இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்குது. அந்த புஷ் டைப் சுவிட்சை நம்ம இதில் வைக்கணும் அப்படின்னா இந்த பிவிசி பைப்பை நம்ம ஒரு ஹோல்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கரெக்டான சூட்டபிளான அளவில் நீங்கள் ஹோல்ட் போட்டுக்கோங்க. தென் நம்ம ரெடி பண்ணதை இந்த எல்இடி பல்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் உள்ள ஒயரை நம்ம அந்த புஷ் டைப்பில் சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். ரெட் கலர். நான் பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடியது இந்த பக்கமாக வரக்கூடிய ஒயரை இந்த பக்கம் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். பிளாக் கலர் ஒயரை டைரெக்டாக வெளில எடுத்துடணும். இப்படியே விட்டு அந்த பக்கமாக எடுத்துட வேண்டியதான். இப்போ அந்த பிளாக் கலர் ஒயருக்கு பார்த்திங்கன்னா பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா ஒயர் நான் அதில் கனெக்ட் பண்ணி இந்த சைடாக பார்த்திங்கன்னா பிளாக் ஒயரை வெளில எடுத்துட்டேன். அது ப்ளூ கலர் ஒயராக வெளில வந்திருக்கு. தென் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் இது நகராமல் இருக்கும். ஸோ மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபெவிக்விக் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. மேலே சைடில் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு காயின் மாதிரி கொண்டாந்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். பிவிசி பைப் பேக் சைடு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தென் இது பார்த்திங்க அப்படின்னா 3.7 வோல்ட் பேட்டரி சார்ஜர், இது சார்ஜிங் போர்டு. இந்த போர்டு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம சார்ஜிங் போர்ட்டு வெளியில் தெரியணும். இதில் நான் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மூடியில் வாட்டர் பாட்டில் மூடியில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சார்ஜர் போகிறதுக்கான போர்ட் இருக்குது. தென் 3.7 வோல்ட் பேட்டரி, அதாவது 1869 பேட்டரி எடுத்துக்கிட்டு பிளாக் ஒயர் அண்டு ரெட் ஒயர் நான் 2 சைட்லையும் பார்த்து வச்சுக்கிட்டேன். தென் அடுத்தது அந்த பிளாக் ஒயர் எடுத்து அந்த போர்டில் மைனஸ்லையும், ரெட் கலர் ஒயர் ப்ளஸ்லையும் நீங்கள் கொடுத்துடணும். தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயர் அதாவது அதாவது அந்த பைப்லேருந்து வருது இல்லையா, பிவிசி பைப்லேருந்து வரக்கூடிய எல்லோ நான் ப்ளஸ்லையும், பிளாக் கலர் ஒயர் வரும், அதான் ப்ளூ கலர் ஒயராக நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம். அதை மைனஸ்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிச்சு. இதை உள்ளே ரெடி பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ பேட்டரிலாம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தள்ளி விட்டுருங்க பேட்டரியை. பேட்டரி தள்ளும்போது பொறுமையாக தள்ளணும், இல்லைனா ஒயர் நம்ம கனெக்ட் பண்ண ஒயர் அப்படியே கட் ஆகிடும். ஸோ இதை கவனமாக ரெடி பண்ணணும். இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உள்ளே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த போர்டை தள்ளும்போது போர்டு பார்த்திங்கன்னா எந்த டேமேஜ் ஆகாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கடைசியாக நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி விட்டுருவோம்.
ஸோ கவர் பண்ணி மூடி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்க வேண்டியதான். அது மைக்ரோ யூஎஸ்பி தான். நீங்கள் மொபைல் சார்ஜில் கனெக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ லைட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைட்டு பார்த்திங்கன்னா வந்து செம்ம பிரைட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னஸை கொடுக்குது லைட்டு. நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த லைட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணலனாலும் சுற்றி உள்ள இடத்த எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.